let me tell you something. நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லட்டும். Dear brother and sister, there will be a time in your life when God will test your love for him. எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, உங்க வாழ்க்கையில ஆண்டவர் மேல நீங்க வச்சிருக்கிற அன்பை ஆண்டவர் ஒரு கட்டத்துல சோதித்து பார்ப்பார். God will test your love for him. God will not just be happy when you say, Lord, I love you. Lord, I worship you. Lord, I love you more than anything. ஆண்டவர் மேல நீங்க வச்சிருக்கிற அன்பை ஆண்டவர் சோதித்து பார்ப்பார். வெறுமனே நீங்க உங்க வாயினால ஆண்டவரே நான் உங்களை நேசிக்கிறேன், எல்லாத்துக்கும் மேல உங்களை தான் நான் நேசிக்கிறேன், உங்களை நான் ஆராதிக்கிறேன்னு சொன்னாலும், when a time comes, if God tests your love for him, will your love for him be proved? ஒரு கட்டம் வரும்போது ஆண்டவர் மேல நீங்க வச்சிருக்கிற அன்பை ஆண்டவர் சோதிச்சு பார்த்தார்னா உங்க அன்பு நிலைக்குமா? உங்க அன்பை நிரூபிக்க முடியுமா உங்களால? Will you prove faithful to God when he tests your love for him? ஆண்டவர் நீங்க அவர் மேல வச்சிருக்கிற அன்பை சோதிச்சு பார்க்கும்போது நீங்க உண்மையுள்ளவர்களா காணப்படுவீங்களா? Abraham loved the giver more than he loved the gift. Hallelujah. ஆபிரகாம் ஆசீர்வாதத்தை விட அந்த ஆசீர்வாதத்தை தருகிற தேவனை நேசித்தார். ஹல்லேலூயா. So many times we are so busy with the gifts God gives us and we forget the giver. சில நேரங்களில் நம்ம ஆசீர்வாதத்திலேயே ரொம்ப பிஸியாகி ஆசீர்வதித்த தேவனை மறந்து போயிடுறோம். We neglect the giver. We put him aside. We throw God to a corner and we just, keep enjoying everything that the giver has given. We just keep enjoying with the gifts. We are so much engaged with the gifts that the giver has given us and we forget the giver, put him aside. ஆசீர்வாதத்தை தந்த தேவனை நம்ம கண்டுக்கிறது இல்ல. ஒரு ஓரத்துல அவரை தள்ளிடுறோம். நம்ம ஆண்டவரை ஒரு மூலையில தள்ளிட்டு அவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை மாத்திரம் நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். எந்த அளவுக்கு அந்த ஆசீர்வாதத்துல நம்ம மெய்மறந்து போயிடுறோம்னா ஆசீர்வதித்த ஆண்டவரே நம்ம விட்டுறோம். But Abraham loved the giver more than he loved the gifts. ஆனால் ஆபிரகாம் ஆசீர்வாதத்தை விட ஆசீர்வதிக்கிற தேவனையே நேசித்தார். Abraham loved the blesser, the one who is the source of blessing, more than he loved the blessing itself. ஆபிரகாம் ஆசீர்வாதத்தை விட ஆசீர்வாதத்திற்கெல்லாம் ஊற்றாயிருக்கிற ஆண்டவரை நேசித்தார். So Abraham's love for God was tested. When Abraham's love for God was tested, Abraham passed in that test. ஆகவே ஆண்டவர் மீது ஆபிரகாமுக்கு இருந்த அன்பு சோதிக்கப்பட்டது. அவ்வாறு சோதிக்கப்பட்ட போது ஆபிரகாம் அதில் ஜெயம் பெற்றார். Let's turn to Hebrews chapter 11 verse 19. The Bible talks about Abraham and how he sacrificed his son Isaac. Yes. Abraham reasoned that God could even raise the dead. Abraham reasoned that God could raise him up even from the dead, from which he also received him in a figurative sense. எபிரேயருக்கு எழுதிய நிருபம் 11வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிப்போம். ஆபிரகாம் தன்னுடைய மகனாகிய ஈசாக்கை எப்படி பலியிட்டார் என்ற அந்த வசனங்கள் சொல்கிறது. தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்பு கொடுத்தான். மரித்தோரிலிருந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்றுக்கொண்டான். Abraham had faith in God that God will raise him from the dead. ஆபிரகாம் நம்பினாரு தன்னோட மகனை திரும்பவும் ஆண்டவர் உயிரோட எழுப்புவார்னு ஆபிரகாமுக்கு விசுவாசம் இருந்துச்சு. What a great faith. எவ்வளவு பெரிய விசுவாசம்னு பாருங்க. Abraham thought, if God wanted me to sacrifice my son, I would be willing to do that, and I know that God can raise my son back from the dead. ஆபிரகாம் நினைச்சிருப்பாரு, என்னோட மகனை பலியிடணும்னு ஆண்டவர் சொன்னார்னா நான் நிச்சயமா பலியிடுவேன். ஏன்னா எனக்கு தெரியும் என் மகன் செத்து போனாலும் என்னோட ஆண்டவர் திரும்பவும் அவனை உயிரோட எழுப்பிடுவாரு.